வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாவே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப நெகட்டிவிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. எங்க தான் பாசிட்டிவிட்டி தேடுறதுன்னு எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா, கூலி படம் வெளியாச்சு. அந்த கூலி படம் என்னன்னா, எனக்கு நல்ல மென்டல் பீஸ் குடுக்கும்னு அப்படி ஒரு நம்பிக்கையில இருந்தேன். எஸ் குடுத்துச்சு. பட் என்னன்னா, அதெல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடினா தானே அது நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு வைபா இருக்கும். பட் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது என்னன்னா, அந்த ரிவ்யூவர்ஸே போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. மீம் பேஜஸ்லாம் ரொம்ப நான் ஏற்கனவே ஒரு ஸ்டோரியில போட்டிருந்தேன். என்னோட மென்டல் ஹெல்த்தே இந்த கூலி படத்த நம்பி தான் இருக்கு. அப்படின்னு நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். நல்லாதாங்க இருந்துச்சு எனக்கு. ஆனா, அது என்னன்னா, எனக்கு மட்டும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? லைக் எல்லாருக்கும் நல்லா இருந்தா தானே அது அது நல்லா இருக்கும். அது ஒரு செலிப்ரேஷனா நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. லோகேஷ திட்டுறாங்க. இது வந்து லோகேஷோட யூசுவல் ஃபிலிம் கிடையாது. அந்த மாரி இது மாரி. ஸோ லைக் எனக்கு என்ன லைக் ஓகே எனக்கு படம் புடிச்சிருந்துச்சு. பட் அந்த அவுட்புட் நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது இல்ல. லைக் மக்கள் எல்லாம் சேர்ந்து வரவேற்போம் அந்த படத்த அப்படின்னு பார்த்தா, அப்படி இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது இப்பதான் ஆரம்பிச்சேன். வீடியோ போடுறதுக்கு மைக்கு சும்மா வாங்குனேன். பார்த்தீங்கன்னா, மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. மைக்கு மத்த ஃபோன்ல வேலை செய்யுது. ஆனா, இப்ப நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஃபோன்ல, கனெக்ட் பண்றேன் வேலை செய்ய மாட்டேங்குது. நானும் போட்டு 1 மணி நேரத்துக்கு செட்டிங்ஸ பார்த்துட்டு, யூடியூப செக் பண்ணி, என்னடா இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? ஏன்டா பிரச்சனை வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். முடியல. இப்ப கூட வேற ஃபோன்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி நான் வந்து எந்த அளவுக்கு போயிட்டேன்னா, சரிடா நம்ம வந்து யூடியூப் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கடவுள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுறாருன்னு நெனைக்கிறேன். அதனால அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். பட் அதெல்லாம் கிடையாது. நான் எப்படியா இருந்தாலும் எடுத்து தான் ஆகணும்னு இப்படி பிளான் போட்டேன். அதாவது இந்த ஃபோன்ல சேர்ந்து கனெக்ட் பண்ணா தானே முடியாது. மத்த ஃபோன்ல அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் வால்யூம் வந்து அதாவது அந்த வாய்ஸ் வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இத எடுத்துட்டு அப்படியே சிங்க் பண்ணிப்பேன். அது கொஞ்சம் கஷ்டம் சிங்க் பண்றது. அதனால வந்து ரொம்ப கட்டுவும் இருக்கக்கூடாது. அதான் எனக்கு லைஃப்ல இப்ப சில நாட்களாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெகட்டிவிட்டி அதிகமாவே இருக்கு. மோட்டிவேஷனே கிடையாது. இவ்ளோ ஏங்க நான் சட்டை நல்லா போட்டது உங்களுக்கே தெரியும். நான் ஒரு இடத்துல இருந்து போயிட்டு வந்திருக்கேன். எங்கன்னா ஒரு ஃபங்ஷனுக்கு நான் போயிட்டு வந்தேங்க. யூசுவலா பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நான் ஃபங்ஷனுக்கு போறப்ப, ரொம்ப அதிகமா பேசுவேன். ஈஸியா சோஷியலைஸ் ஆகிருவேன். அதாவது எப்படின்னா, சோஷியலைஸ் பண்றதுல நம்ம தான் கிங்கு. நான் வந்து எக்ஸாஜரேட் பண்றதோ, இல்ல வந்து தலைகனமா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நான் வந்து ஈஸியா யார்கிட்ட வேணாலும் பேசிருவேன். லைக் யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பணக்காரனா, ஏழையா, இல்ல நல்லா இருக்கேன், நல்லா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. நான் வெளியில ஒரு ஃபங்ஷனுக்கு போறேன்னா, நான் யார்கிட்ட வேணாலும் ஈஸியா பேசிருவேன். அது எப்ப? ஸ்கூல் டைம்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேசுறப்ப, பேசவே தோணாது. லைக் வெளியில போயிட்டு லைக் இது எதுக்கு பேசிக்கிட்டு, நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? இப்படிதான். இப்படியே உட்காந்துக்கிட்டு, சாஞ்சுகிட்டு, ஆ சரி ஓகே நடக்குது. என்ன ஃபங்ஷன்னு சொல்லல. அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன் தாங்க. அதாவது வெளியில ரிலேட்டிவ்ஸோட ஃபங்ஷன். எல்லாம் நல்லா குழந்தைங்க நெறைய பேர் இருந்தாங்க. நம்ம வயசுல இருக்கிற பசங்க, பொண்ணுங்கலாம் இருந்தாங்க. பட் பின்ன சின்ன வயசுல இருந்த அந்த எக்ஸைட்மென்ட் வந்து இல்ல. லைக் நான் பாட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அ எப்ப சாப்பாடு போடுவீங்க? அப்படியே சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் லைக்கு ஏன்? அது வந்து ஏன்னு எனக்கே ஒரு கேள்வி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறமா வந்து எல்லாம் அந்த பெரியவங்கலாம் வந்து பார்க்குறப்ப நம்ம அம்மா வந்து எப்பவுமே "அங்க பாரு பெரியவங்க கிட்ட போய் பேசு" அப்படின்னு பண்ணுவாங்க. அது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேஸ் வரும். லைக் அந்த ஃபங்ஷன் போறப்ப ஒரு ஃபேஸ்ல வந்து நீங்க அந்த ரிலேட்டிவோட அந்த பெரியவங்க அங்கிள், ஆன்டி எல்லாம் போய் பார்த்து பேசணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். அந்த ஃபேஸ் வர்றப்ப, பேசுங்க, பேசுங்க. பின்னலாம் நான் அவட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப வந்து ஹாய், ஹாய், ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எல்லாம் உட்காந்து சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படியே போயிட்டேன். அப்படியே ஓரமா போயிட்டேன். ஏன்னு எனக்கே தெரியல. அது எனக்கே தெரியல. அந்த கேள்விக்கு பதில் எனக்கே தெரியாதப்ப, நீங்க என்னத்த ஆன்சர் பண்ணுவீங்க? நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சத்தியமா தெரியலங்க. அது ஏன் அப்படி மாறுனேன் அப்படின்னு நான் யோசிச்சா, நான் என்ன நினைக்கிறேன்னா, எதுக்கு இவங்ககிட்ட பேசிக்கிட்டு? இல்ல ஏன் பேசணும்? லைக் பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? லைக் இதெல்லாம் தேவையில்லையே. எல்லாம் வெட்டி பேசுறதுனால எதுக்கு பேசிக்கிட்டு? அப்படின்னு நான் ஓரமா போயிர்றேன். இன்னொன்னு என்னன்னா, எங்க நம்ம ஏதாவது வாய் தவறி ஏதாவது நம்ம வாய் விட்டுட்டோம்னா, அது அவங்கள ஹர்ட் பண்ணிருமோ? ஏன்னா ரிலேட்டிவ் வேற. அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சின்ன வயசுல நம்ம அதெல்லாம் ரொம்ப யோசிக்க மாட்டோம். சும்மா பேசுவோம். மனசுக்கு தோன்றது அப்படியே வெளிப்படையா இருப்போம். இப்ப வந்து ஒருவேளை நம்ம மனசு அழுக்கா இருக்கிறதுனால, நம்ம ஓப்பனா பேசுறதுனால அந்த அழுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு அந்த மாரி கூட இருக்கலாம். என் மனசு அழுக்கா இருக்குமோ? எனக்கே தெரியல. எனக்கு என்னன்னா, நான் என்ன நெனச்சேன்னா, எதுக்கு இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு, ரொம்ப லைக் சேச்சுரேட்டட் ஆயிருச்சு. எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஆளுங்கட்ட எதுக்கு சோஷியலைஸ் பண்றது? சோஷியலைஸ் பண்ணா அதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ் இருக்கணும். இப்ப நான் வந்து ஒருத்தவங்களோட சோஷியலைஸ் பண்றேன்னா, என் லைஃப்ல ஒரு யூஸ் இருக்கணும். ஒண்ணு ஃப்ரெண்டா இருக்கணும். இல்லன்னா வந்து என் வொர்க் என்னோட கொலீக்
சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒருத்தனா இருக்கணும். அப்பதான் வந்து என் லைஃப்க்கு அவன் யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சோஷியலைஸ் ஆகணும். பின்ன அப்படி கிடையாது. பின்ன வந்து ஃபன், நம்மளோட சோஷியலைஸ் பண்ற ரீசனே வந்து ஃபன்னுக்காக தான். பேசணும், ஃபன்னா பேசணும், பழகணும். அதுதான் மெயின் ரீசன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் வந்து பிரெயின் சொல்லல, இந்த சொசைட்டிலாம் நம்மள மாத்திருச்சா எனக்கு அதுவும் எனக்கு தெரியல அது என்ன அப்படி மாத்திருச்சா. ஏன்னா நான் வந்து பின்னெல்லாம் வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசணும் பழகணும்னா ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். லைக் எனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக தான் எங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு வந்து ஃபன் பண்ணணும், பேசணும், அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணணும் மற்றவங்ககிட்ட, அப்படியே அது இல்லை. அதான் நான் திருப்பி அதான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அது வந்து என்னையே நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. இந்த ரெட்ரோ படத்துல சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்தியா சூர்யா, அந்த மாதிரி நான் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு லைக் என்னையே வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு வைப்ல கொண்டு வந்து அது வந்து முடியல. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது புரியுதா? இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது ரிலேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இந்த ஃபேஸ் நான் வந்து இப்ப கோயிங் த்ரூ ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் ஹார்ட் ஃபேஸ். ஆக்சுவலா இது அவ்வளோ ஹார்ட்லாம் கிடையாது. லைஃப்ல அவனுக்கு பெரிய பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா ஜஸ்ட் பின்ன இருந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். அதான் அதுவும் எனக்கு அது கூட அதெல்லாம் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி காமெடியா ஏதாவது பார்த்தா நம்ம கொஞ்சம் சிரிக்கலாமே, மனசு விட்டு சிரிக்கலாமேன்னு நான் காமெடி திறந்து பாக்குறேன். காமெடி வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல அதெல்லாம். அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து அந்த ஒரு காமெடின்னு சில இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, நானும் எங்கடா எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குதுடா, சிரிக்கிற மாதிரி ஏதாவது கான்டென்ட் போடுங்கடா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் கடைசியில வந்து இந்த விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து மிமிக் பண்ணிட்டுலாம் இருந்தாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பை கொண்டு வந்தாரு. மத்தவங்கலாம் பாக்குறப்ப எனக்கு என்னடா அது காமெடிக்கு பதிலாக என்னமோ கிரிஞ்சா என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கு. நான் வந்து திட்டல, லைக் எனக்கு என்னன்னா அந்த மாதிரி போயிட்டாங்க. பின்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொக்க ஜோக் போட்டாலே நல்லா விழுந்து சிரிப்பேன் அவன் ஜோக்கா நல்லா இருக்கே அப்படின்னு. இப்பெல்லாம் ஒரு ஜோக்கு நல்லா பண்ணுவாங்க. சரிடா ஜோக்குடா அப்படி எனக்கு வந்து என்னையே நான் வெறுக்கிறேங்க. நான் வந்து எனக்கு இந்த பழைய ஃபேஸ் எனக்கு வேணும். லைக் பழைய பவித்ரன் வந்து எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபன் பண்ணிக்கிட்டே எதையும் ரொம்ப யோசிக்காம ரொம்ப போட்டுலாம் யோசிக்க மாட்டேன். இதுதான் அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்பெல்லாம் ரொம்ப பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. எனக்கே என்ன பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றது பாத்தீங்களா, அவன் மைக் இங்க மாட்டிக்கிட்டு பேசுவான், நான் கூட இங்க மாட்டிக்கிட்டு பேசலாம். என்னன்னு தெரியல, இங்க மாட்டிக்கிட்டு பேசினா கொஞ்சம் லேகா இருக்கு. அதனால இப்படி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதான் நீங்க கேட்கலாம், ஏன்டா டேய் அவன் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு அவனா மைக் வாங்காம வீடியோ போட்டுட்டு இருக்கான், நீ எல்லாம் என்னத்த கிழிச்சிட்டேன்னு இப்பவே வாங்கி எல்லாம் ஒரு மேனிஃபெஸ்ட் தான். அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்மளும் அது அப்படி அதுக்காக இப்பயே கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சா நல்லா இருக்குமே. இல்ல அதுதான் அதை வந்து சேர்த்து. இது எவ்வளவு தெரியுமாங்க இந்த மைக்கு? ஒரு மைக் இருக்கு, இன்னொரு மைக்கு இங்க இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 40 ரிங்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேவிங்ஸ்ல இருந்து இந்த 40 ரிங்கெட் காசை போட்டு வாங்கினேன். அது வந்து டிஸ்கவுண்ட்ல வந்துச்சு. ஸோ அதான் கொஞ்சம் 40 ரிங்கெட் ஆக்சுவலாக எனக்குலாம் அது அதிகங்க. ஏன்னா வந்து லைக் நான் சேவிங்ஸ்ல சேர்த்து வச்சு அதுல போட்டு வாங்கினது. ஸோ கண்டிப்பா அந்த போட்ட காசை திருப்பி வந்து யூடியூப்ல நம்ம சம்பாதிச்சிடும் நான் நம்புறேன். அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்கேற்றபடி நானும் கண்டென்ட் போடுவேன். எனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் லைக் வந்து எனக்கு லைஃப்ல என்னடா அது இப்படி இருக்குடா அந்த மாதிரி மோசமா போனாலும் இந்த மாதிரி மைக்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போன்ல கனெக்ட் பண்ண முடியாம பேச முடியலனாலும் எப்படியாவது கிரியேட் பண்ணி போடுவேன். பிகாஸ் வேற வழி இல்லை. ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்ச வேலை. ஸோ பிடிச்ச வேலையை செய்யாம இருந்தா நல்லா லைக் நான் இன்னும் டிப்ரெஷன் ஆயிடுவேன். ஸோ இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கூட நான் பேசுறப்ப ஏதோ ஒரு புன்னகை என் முகத்துல தெரியுதுன்னா ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. நான்லாம் இதெல்லாம் இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சரி, அப்புறம் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்க லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? லைக் நீங்க என்கிட்ட சொல்ல முடியாது. பட் நீங்களே யோசிங்க, உங்க லைஃப் எப்படி போகுது, என்ன பண்றீங்க? உங்க லைஃப்ல வந்து இப்ப நீங்க ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ஃபேஸை அண்டர்கோ பண்றீங்கன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களை விட இந்த இடத்துல நீங்க இருக்கீங்களே இந்த இடம் கூட யாருக்கும் கிடைச்சிடாதா, நம்மளுக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒருத்தவங்க இருப்பாங்க. ரீஃப்ரெஷ் பண்றேன். அதாவது என்னன்னா இப்ப நீங்க கஷ்டமா இருக்கீங்கன்னு ஒரு ஃபேஸ்ல நீங்க இருப்பீங்க, என்னடா நம்ம லைஃப் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் உங்களோட இந்த நார்மலான டே மத்தவங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கும். நம்மளால இவ்வளவு இந்த மாதிரி ஒரு
லைஃப் நம்மளால வாழ முடியாதா அப்படின்னு அவங்களுக்கு அது வந்து ஒரு ட்ரீமா இருக்கும். உங்களோட நார்மலான ஒன் டே. ஸோ அது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு, ஹாப்பியா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா 4 பேர்கிட்ட ஹாப்பியா இருக்கீங்கன்னே காட்டாதீங்க. ஏன்னா அது என்னன்னு தெரியல. அது நம்ம ஹாப்பியா இருக்கோம்னு மத்தவங்ககிட்ட காட்டினாலே அதுக்கு அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வந்துருது. ஏன்னா நிறைய வாட்டி இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். காலேஜ்ல வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் ரூம் போறதே கிடையாது. நல்லா சோகமா இருக்கிற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம ரூம்ல வந்து நம்ம ஜாலியா இருப்போம். இல்ல அது என்னன்னு தெரியலங்க. அது வந்து நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்கா, இல்ல உண்மையிலே அந்த யூனிவர்ஸ் இப்படி பண்ணுதா? அதான் சொல்லுவாங்களே அந்த காலத்துல ஒரு சேயிங் இருக்க, ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காது, ரொம்ப ஆட்டம் போடாது, இல்ல இல்ல என்னமோ வரும். அதாவது என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்காது, அப்புறம் பின்னாடி அழுக வேண்டிய வரும் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து உண்மைதான் நான் நினைக்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா, அது நிறைய பேர்கிட்ட நீங்க காட்டாம வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. இப்ப கூட பாத்தீங்கன்னா, நான்லாம் ஹாப்பியா இல்ல. சிரிச்சிட்டு இருக்கவன்லாம் ஹாப்பி கிடையாது. அது உள்ளுக்குள்ள அந்த கஷ்டங்கள் இருக்கு. நான்லாம் டென்ஷன் ஆயிட்டேன். 1 மணி நேரமா மைக் வந்து போன்ல ஏன்டா வேலை செய்யலன்னு நான் சரி விடு 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 பாத்துக்கலாம். டேய் இந்த மாதிரி நேரத்துல வீரங்க சொல்றது என்ன தெரியுமா? மொத்த பாத்துக்கலாம்டா. ஓகே. அவ்வளவுதாங்க. சரிங்க. அதுதான். அதுதான். அதுதான் சொல்லணுது. இது என்னன்னா, திஸ் வீடியோ இஸ் அபவுட் ஐ எம் ஃபேசிங் அ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி பட் ஐ எம் ஸ்டில் ஸ்மைலிங். டேய் சரி. நான் இரு மைக் மைக்கு நல்ல வேலை. நான் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் மைக்கு பிடிச்சிக்கிட்டு. ஆனா ரெக்கார்டர் அமுக்காம விட்டுட்டேன்னா அது இன்னொரு டிப்ரெஷன் லெவலுக்கு போயிருப்பேன். நல்ல வேலை ஆன்ல தான் இருந்திருக்கு. ஓகேங்க. சரிங்க. அவ்வளவுதான். டேக் கேர். குட் நைட். பை பை.